அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனல்ல, தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலமா வெளிவரக்கூடிய ஒவ்வொரு வேலைவாய்ப்பு சம்பந்தமான அறிவிப்புகளையும் நம்ம ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்குண்டான ப்ராப்பர் டேட்டாவோட. அதுல பார்த்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு தெரியும் டிஎன்பிஎஸ்சி மாரி மெடிக்கல் ரெக்ரூட்மென்ட் போர்டு, அப்புறம் தமிழ்நாடு யூனிஃபார்ம் சர்வீஸ் போர்டு, அப்புறம் நம்மளுடைய டிஆர்பி அப்படின்னு பல தேர்வு வாரியங்கள் இருக்கு. அதுல இந்த கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ் அதுல உள்ள போஸ்டிங்க ஃபில் பண்றதுக்குன்னே டிஆர்பின்னு ஒண்ணு இருக்கு. உங்க அனைவருக்குமே தெரியும். அதுல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த டிஆர்பி மூலமா கவர்மெண்ட் ஸ்கூல்ல காலியா உள்ள 20,000க்கு மேற்பட்ட டீச்சர்ஸ் வேக்கன்ட்ட பண்ண சொல்லி, நம்மளுடைய சிஎம்க்கு வந்து இந்த தமிழ்நாடு பள்ளிகள்ல ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் இருக்காங்க இல்லையா? டீச்சர்ஸ் வந்து ஒரு சிஎம்க்கு ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு பள்ளிகள்ல உள்ள 20,000 செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் வேக்கன்ட் இருக்கு. 12 ஆண்டு காலமாக இந்த போஸ்ட் வந்து பண்ணவே இல்ல. ஒ ஒ அதாவது பார்த்தீங்கன்னா, 1 இயர், 2 இயர் இல்ல. 12 ஆண்டு காலமாக இந்த செகண்டரி கிரேட் டீச்சர் போஸ்ட் பண்ணாதனால, 20,000க்கு மேற்பட்ட வேக்கன்ட் வந்து காலியாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த இது என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த போஸ்டிங் எல்லாம் இப்ப வந்து இந்த எக்ஸாம் இந்த அப்பாயின்ட்மென்ட் தேர்வு இது பண்றாங்க இல்லைங்களா? இந்த ஒவ்வொரு டெட் பேப்பர்ல 1, 2 இருக்கு இல்லைங்களா? அதுல டெட் தேர்வுல பேப்பர் 1 தேர்ச்சி பட்டிருந்தா மட்டும் தான், கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல உள்ள செகண்டரி டீச்சருக்கு அவங்க வந்து உள்ள என்டர் ஆக முடியும். ஓகே, எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய கவர்ன்மென்ட்ல உள்ள எல்லா ஸ்கூல்லயுமே 20,000க்கு மேற்பட்ட வேக்கன்ட் காலியா இருக்கு. அதுக்கு புதுசா எக்ஸாம் வைக்காம, ரீசென்ட்டா கால்ஃபர் பண்ண எக்ஸாம் மூலமா வச்சீங்களே எக்ஸாமு, அதன் மூலமா போஸ்டிங் போடுங்க அப்டிங்கிறாங்க. அப்ப அப்ப எப்ப நடந்துச்சு ரீசென்ட்டா எக்ஸாம் பார்த்தீங்க அப்டின்னா, போன வருஷம் ஜூலை மாசம் 2563 செகண்டரி கிரேட் டீச்சர் வேக்கன்ட்ட பண்றதுக்காக டிஆர்பி மூலமா எக்ஸாம் வச்சாங்க. அந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா, 25,319 பேர் வந்து எக்ஸாம் எழுதுனாங்க. இவங்க எல்லாருமே டெட் தேர்வுல தேர்ச்சி பெற்றவங்க. ஏன் அப்டின்னா, டெட் எக்ஸாம்ல பேப்பர் 1 பாஸ் பண்ணா மட்டும் தான், இந்த எக்ஸாம் வந்து அவங்க எழுத முடியும். ஓகேங்களா? அதுல 23,822 பேர் தேர்வு செய்யப்பட்டாலும், காலியிடங்களினுடைய அடிப்படையில 2,560 பேருக்கு போஸ்டிங் வாங்கிட்டாங்க. இப்ப இப்ப மீதி உள்ள 23,800 பேர் அவங்க இருக்காங்க. ஸோ, அந்த 23,822 பேர்ல இந்த வேக்கன்ட்டா உள்ள 20,000 வேக்கன்ட்ட பண்ணுங்க அப்படின்னு சிஎம்க்கு என்ன பண்றாங்க அவங்க ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப நம்மளுடைய தமிழ்நாடு இடைநிலை ஆசிரியர் நியமன தேர்வுகளினுடைய கூட்டமைப்பினுடைய தலைமை நிர்வாகி சௌமியா சுரேஷ் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் அப்பாயின்ட்மென்ட் பண்ணி 12 வருஷம் ஆயிடுச்சு. காலியிடம் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ரொம்ப ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில உள்ள ஆசிரியர்களே அப்பாயின்ட்மென்ட் பண்ணப்படுறாங்க. மத்த இடங்கள்ல எல்லாம் டெம்பரவரியா வந்து போஸ்டிங் போடுறாங்க. நம்மளுடைய கருணாநிதி அ அ அவங்க வந்து சிஎம்மா இருக்கும்போது 2008 முதல்ல 2010 வர 16,401 போஸ்ட்ட வந்து பண்ணாங்க. அதே மாரி ஜெயலலிதா அம்மா சிஎம்மா இருக்கும்போது 2011லேருந்து 15 வரைக்கும் 20,920 பேரு அப்பாயின்ட்மென்ட் பண்ணாங்க. ஆனா, தற்போதைய ஆட்சியில வெறும் 2,710 பேர மட்டுமே அப்பாயின்ட்மென்ட் பண்ண கவர்மெண்ட் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. ஆனா, அரசு பள்ளிகள்ல 20,000க்கு மேற்பட்ட வேக்கன்ட் காலியா உள்ளதால, இந்த அனைத்து காலி பணியிடங்களையும் புதுசா எக்ஸாம் வைக்காம, தற்போது நடத்தி முடிக்கப்பட்ட அந்த பணி நியமன தேர்வு மூலமா பண்ணணும். அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க கோரிக்கை. இது டிஆர்பிக்கு நல்லது தான். நடந்து முடிந்த தேர்வுகள்ல தேர்ச்சி பெறப்பட்டவங்க 2,563 பேர். மீதமுள்ள 23,800 பேர் இருக்காங்க. அவங்கள போஸ்டிங் வராது. ஆனா, வேக்கன்ட் அதிகமா இருக்குல்ல, அவங்க பண்ணலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நம்ம சிஎம் என்ன சொல்றாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஆனா யோசிச்சு பாருங்களேன். கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல
20,000 வேக்கண்ட்ட ஃபில்லப் பண்ணா எப்படி இருக்கும்? அத கவர்மெண்ட் ஃபில்லப் பண்ணா நல்லா இருக்கும். நான் வெயிட் பண்ணி பார்ப்பேன் என்ன பண்றாங்கன்னு. தேங்க் யூ.